நீதிமன்ற ஆட்சேர்ப்பு 8ஆம் வகுப்பு தரம் மற்றும் எழுத படிக்க தெரிந்தால் போதும். இந்த ரெண்டு கேட்டகரியில உள்ளவங்களுக்கு பிப்ரவரி மந்த்ல நீங்க எதிர்பார்க்கிற அந்த செலக்ஷன் லிஸ்ட், அதாவது தேர்வு பட்டியல் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்றுமே கிடையாது. இது மார்ச் மாசம் தான் நீங்க செலக்ஷன் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாத இறுதிக்குள் அல்லது மார்ச் மாதத்திற்குள் கண்டிப்பா வந்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத நம்ம போன வீடியோல சொல்லியிருப்போம். திரும்பியும் சொல்றேன், மார்ச் மந்த் எண்டு, அதான் மார்ச் மந்த் எண்டுக்குள்ள அல்லது மார்ச் மந்த் எண்டுல, சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது அந்த சமயத்துல அப்ப நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்துறவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே செலவு பண்றதுக்கான காஸ்ட் ஃபுல்லா செலவு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு யார்கிட்ட வந்து பணம் எதிர்பார்ப்பாங்கன்னா கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய பினான்சியல் டிபார்ட்மெண்ட், நிதித்துறை, அவங்க தான் வந்து பணம்லாம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. பட் நிதி ஒதுக்கீடு அப்படின்றது இந்த எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அடுத்து பிராக்டிகல்னா அடுத்து திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதுக்காக சென்று அலாட் பண்றது, திங்ஸ் முக்கியமா வாங்குறது, அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றத அதுக்கடுத்து பண்ணவே இல்லை அப்படின்றதான் கருத்தை முன்வைக்கப்படுது. இந்த நிதியை கேட்டு வேகமா வந்து சீட்டெல்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்கு தேவை ஏற்படுது. இந்த நிதியை கேட்டு எவ்வளவோ கேட்டுமே பாத்தீங்கன்னா பினான்சியல் டிபார்ட்மெண்ட் நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்றதான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஹெட் யாரு, இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது யாரு, ரெண்டு சீஃப் ஜஸ்டிஸ், ஜிஜேன்னு சொல்லுவாங்க, சிஜே, ரெண்டு பேரு. அவங்களே பாத்தீங்கன்னா தாமாக முன் வந்து வழக்கை போட்டார்கள். யாருக்காக? உங்களுக்காக, இந்த தேர்வு எழுதுற உங்களுக்காக தான் இதை சீக்கிரமா முடிக்கணும். அரசுக்கு வந்து நம்ம எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாச்சு, நேரடியா பினான்சியல் டிபார்ட்மெண்ட் பணம் கேட்டு பார்த்தாச்சு, பணத்தை ஒதுக்கல, அப்ப வழக்கு தொடுப்போம் சொல்லி அவங்க தானாக முன் வந்து தன்னுடைய இதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய டிவிஷன் கீழே பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கும் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்ப போன ஹியரிங் கூட பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி, ஜனவரி 23ஆம் தேதி நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதையுமே அடுத்த ஹியரிங் சொல்லி போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான வழக்கும் போகுது. எந்த அளவுக்கு இந்த கோர்ட் எக்ஸாம் நடத்துறவங்களை எந்த அளவு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுமே கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்டதுக்கு காரணமே அதுதான். அந்த அளவு அழுத்தம் அப்படின்றது உங்களுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்களுமே புரிஞ்சுக்கிறணும். அண்ட் எதனால பினான்சியல் டிபார்ட்மெண்ட் நிதி ஒதுக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு தான் திகழுது. கரண்ட் அஃபேர்ஸ், ஆனா அது கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க மாட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு கடன், நிதி சுமை அப்படின்றது கூடுதல் சுமையா தேவைப்பட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்ப நிதி இல்லாதனாலதான் நிதி அப்படின்றது ஒதுக்க முடியல. இந்த ஒரு காரணம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். போன டைம்ல 2022 ரெக்ரூட்மெண்ட்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெயினான கோர்ட்ல கேட்டோம்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேட்டோம்னா அப்டேட் எல்லாம் கிடைக்கும். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் நம்ம யார் மூலமா அப்ரோச் பண்ணி பார்த்தாலுமே அப்டேட் கிடைக்க மாட்டேது. ஏன்? கோர்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்க மாட்டேது. கோர்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அபிஷியல்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கிற போது பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்களுக்கே தெரியல, ஒரே மந்தமா தான் போயிட்டு இருக்கு. அதான் நம்ம மந்தமா போகுது, நமக்கும் தான் தெரியுமே மந்தமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் அப்படிதான் அவங்களும் பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிற அவங்களுக்குமே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கோவப்பட்டு கடுப்பாகி கமெண்ட் பாக்ஸ்ல பேசுறதும், சாட்ல, அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம்ல பேசுறதும் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து சரியாக செயல்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன்வைக்காதீங்க. அவங்க தரமா உங்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் கரெக்டா பண்ண முடியுமோ அந்த அளவு ப்ராப்பரா ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, தமிழக அரசுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணும்போது தமிழக அரசுக்கு இயங்கக்கூடிய அந்த நிதித்துறை அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய மோசமான செயல்பாடு காரணமாகத்தான் இந்தியாவிலேயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு பின்தங்கிய மாநிலமாகவும் இது. அது மட்டும் கிடையாது, அது நமக்கு தேவையில்லாம இருந்தாலும் சரி, நம்முடைய எக்ஸாமும் சரி, மக்களுடைய வாழ்வாதாரம் சரி, எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தமிழக அரசும் சரி அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டும் சரி தரமா செயல்பட்டு தான் இருக்காங்க. பட் இதே இருக்கக்கூடிய நிதித்துறை அப்படின்றது சரியாக செயல்படல அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஒன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அதோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அதன் மூலமா திரும்பவும் அகைன் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் நிதி சுமை, நிதி நெருக்கடி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போகுதா அப்படின்றது இந்த யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல நம்ம வந்து சரியான ஒரு யூகத்திற்கு வர முடியும். அண்ட் ஒன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா இன்றைய தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2.5 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட் சட்டமன்ற தொடர் அதுல வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அந்த தாக்கல், அதாவது தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்ட பிறகுதான்
அந்த நிதி சுமை அப்படின்றது கொஞ்சம் குறையும். நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே. அதுல ஒன் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் நிதியை ஒதுக்கீடு பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது அப்புறம் நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ரீசனை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைய தேதியில வந்து யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னா இன்றைய தேதியில இருந்து எப்படியும் ஒரு 2.5 வீக், அதாவது 2.5 வாரம் அல்லது 3 வாரம் காலத்து அப்புறம் வந்து தமிழக பட்ஜெட் சொல்லும் போது எப்படியும் பிப்ரவரி 3rd வீக்கெண்ட் 4th வீக் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் அப்ப மார்ச்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ஷன் லிஸ்ட் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல டிஎன்பிஎஸ்சி அந்த ரெக்ரூட்மெண்ட்டை தவிர்த்து மத்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா மந்தமா தான் போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியை தவிர சொல்றேன். டிஎன்பிஎஸ்சிலயும் பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 4 பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு. போன டைம்ல கவுன்சிலிங் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா குயிக்கா ஜாப் அப்படின்றது போட்டுட்டாங்க, ஜாப்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நாள் இழுத்தடிப்பாங்க. இந்த தமிழக பட்ஜெட்லாம் கொஞ்சம் போற வரை இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜாப்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுலாம் தகவல்கள் அந்தந்த அரசு அதிகாரிகள் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதுல இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீஸ் அட்டெண்டர், இந்த மாதிரி 8ஆம் வகுப்பு தரம், அப்புறம் எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில உள்ள வாட்ச்மேன், மசாஜ், இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கோர்ட்டுமே நிதித்துறை கிட்ட வந்து ரிக்வெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, வழக்கு தொடுத்தும் ஆர்டராகவும் பேசியும் பார்த்துட்டாங்க. முடிஞ்ச அளவு அவங்களுமே ரெக்ரூட்மெண்ட் போர்டுமே முடிஞ்ச அளவு போராடி தான் இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்துல வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது. இதனாலதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் அதனுடைய மதுரை பெஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பெரிய கோர்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம் நடந்தது பாத்தீங்களா. அதாவது போன வருஷம் 2024 ஜனவரியில நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி மே மந்த்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கான அந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மே மந்த்ல எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் லிஸ்ட வந்து கிட்டத்தட்ட பாருங்க 7-8 மாசமாக ஃபைனல் லிஸ்ட் வராம அவங்க தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒன்ஸ் ஃபைனல் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டா அடுத்து உடனே குயிக்கா அவங்களுக்கு ஜாப் கொடுத்தாகணும் இல்லையா, அந்த ஒரு காரணம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுக்கு மெயின் அந்த இதுக்கே நிதி இல்லாதனாலதான் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே வராங்க. எவ்வளவு மாசம், 8 மாசமா ஆயிடுச்சு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கல இப்ப வரையுமே.